ஐயா வணக்கம். என் பேர் பாபு. நாம் தமிழர் கட்சி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியோட தலைவர் நான். ஐயா, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன். மாண்புமிகு ஐயா ஜெகதீச பாண்டியன் அவர்களே, உங்களுக்கு நான் சொல்ல ஒரு விருப்பப்படுறது, நீங்கள் 2021 ஒரு கலந்தாய்வுன்னு ஒன்று போட்டீங்க. அந்த கலந்தாய்வுல நம்ம எக்மோர்ல போட்டீங்க, பெரம்பூர் தொகுதிக்கு, வடசென்னைக்கு, பெரம்பூர் தொகுதிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கலந்தாய்வு போட்டீங்க. அந்த கலந்தாய்வுல எப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வட்ட செயலராக இருந்து 45 வட்ட செயலராக இருந்து பகுதி செயலராகி பகுதி செயலர் இருந்து மேல ப்ரமோஷன் வாங்குறதுக்காண்டி நான் வேலை செஞ்ச வேலையெல்லாம் நான் செயற்களத்துல ஏத்தி அதுக்கப்புறம் தான் நான் இந்த ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கிறது, தொகுதிக்கு போக வேண்டியது. அந்த தொகுதிக்கு போக வேண்டிய கலந்தாய்வுலயே நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா எங்களுக்கு எப்படின்னா செயற்கலை எல்லாம் முக்கியம் கிடையாது, வேலை செய்யறதா முக்கியம். செயற்கலைன்றது கட்சியில ஆரம்பிச்சது, லெவலில் என்னென்ன வேலை செய்யறேன்னா அதை காட்டுறதுதான் செயற்கலை ஆரம்பிச்சது. அதுவே நீங்க மதிக்க முடியாம நீங்க யாருக்கு பணம் உங்களுக்கு தேவை பணம், இப்ப சீமான் உங்களுக்கு பணம் கொடுக்கல, அதனால நீங்க வேற கட்சிக்கு மாறிட்டீங்க. தமிழ் ஏதோ ஒரு இயக்கம், அந்த இயக்கம் தமிழ் தேசியத்துக்காண்டிக்கான இயக்கம் கிடையாது. நீ இயக்கத்தை கட்டமைச்சு அந்த இயக்கத்துல போய் சேர்ந்துருந்தீங்கன்னா, ஐயா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க அந்த இயக்கத்துக்கு போங்க, உங்களை போவேன்னு யாரையும் தடுக்கல. யாரும் நாம் தமிழர் கட்சியில தான் இருக்கணும்னு யாரும் உங்களை வற்புறுத்தி ஒண்ணு யாரும் உட்கார வைக்கல. அந்த இயக்கத்துக்கு போங்க. திராவிட மாடல் அரசுக்காண்டியே தான் அந்த இயக்கமே நாம் தமிழர் கட்சியை உடைக்கிறதுக்காண்டி அந்த இயக்கத்தை கட்டமைச்சு இங்க இருக்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாரையும் அல்ற சில்றேன். ஏங்க அந்த இயக்கத்துல உள்ள குழுல ஒருத்தர் பேஸ்புக்ல போட்டுனே இருக்கிறான், போடு கட்சியில உள்ள பெரிய பொறுப்புல உள்ள எவனா ஒருத்தன் அந்த கட்சி விட்டு போயிட்டானா நீ போடு பேர்ல. ஏண்டா நீங்க வியாபாரம் பண்றீங்க, திமுக அரசுக்கு வியாபாரம் பண்றீங்க, அதை ஒழுங்கா பார்க்க வேண்டியதானே. சீமான் பெண்ணை பத்தி பேசிட்டாரு, பெண்ணை பத்தி தப்பா பேசிட்டாரு, என்ன பேசிட்டாரு? நீ இருக்கிறதுல பேசவே இல்லையா பெண்ணை பத்தி? அப்ப நீ அந்த கட்சியிலே இல்லையா? அப்ப நீ நாம் தமிழர் கட்சி சீமான் கூட தானே இருந்த, இப்ப யார் கூட இருக்க? இப்ப வேல்முருகன் போயிட்டு அவர் யாராவது ஒரு பண்ணா அதுக்கு அடுத்து திமுக. ஏன்னா இப்ப நீ திமுக போயிட்டு இருக்கேன்னு சொல்றீங்கல்ல, திமுக போங்க, உங்களை யாரும் போவானு சொல்லவே இல்லை. நீங்க வயசுல பெரியவரா கூட இருங்க, ஆனா பெரியவருக்கு ஒரு மரியாதையை கரெக்டா காப்பாத்தீங்க. சீமானை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. சீமானை பத்தி பேசணும்னா எந்த அருகதையும் உங்களுக்கு கிடையாது. ஐயா ஜெகதீஷ் பாண்டியன் உங்களுக்கு சொல்றேன், மீண்டும் சொல்றேன், நீங்க பேட்டி கொடுங்க, போயிட்டீங்க, உங்களை வளர்க்கறத பாருங்க. சீமானை வச்சுட்டு நீங்க வளர்க்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க சீமான் பேரை சொல்லிதான் ஜெகதீச பாண்டியன் மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிதான் நீங்க வளர்ந்து வந்தீங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து உங்களுக்கான உங்க பேரை காப்பாத்திக்கணும்னா நீங்க சீமானை பத்தி எடுக்காதீங்க, சீமானை பத்தி பேசணும்னு அவசியமும் கிடையாது. இப்ப நான் போயிருக்கேன் திராவிடத்துக்கு, எனக்கு ஓட்டு கொடுங்க, நான் திராவிடத்துல போய் எனக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, உங்களை நம்பி எந்தெந்த தொகுதியில எல்லாம் உங்களுக்கு அண்ணன் ஒரு சீட்டு கொடுத்தாரு. இப்ப போயிருக்கீங்கல்ல, இப்ப அண்ணன் கிட்ட நாம் தமிழர் கட்சியில இருந்து அண்ணன் செந்தமிழ் சீமான் கிட்ட இருந்து பிரிஞ்சு திராவிடத்துக்கு போயிருக்கீங்கல்ல, இப்ப அங்க போனோம்னா உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்கல்ல, அங்கெல்லாம் எப்படி சீட்டு கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? திராவிடத்துல இருந்து உங்களுக்கு எப்படி ஒரு சீட்டும் எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்கன்றது தெரியுமா? உங்களுக்கு போயிருக்கீங்க, அந்த சீட்டு வாங்குறதுக்காண்டி குலைக்கிறீங்களா? உங்க குலைக்கிறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? சீமானை பத்தி பேசுறதும், சீமான் பெண்ணை பத்தி பேசிட்டாரு, சீமான் அதை பத்தி பேசிட்டாரு, நீ கூட இருக்கல உனக்கு தெரியாதா அண்ணன் என்ன பண்ணாரு என்ன பண்ண மாட்டாருன்னு? இப்ப நான் சொல்லி கொடுத்து பண்றாங்களா? உங்களுக்கு சொல்லி கொடுத்து செய்யறாங்களா எல்லாம், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ட்டு? நீங்களே ஒருத்தனுக்கு பொறுப்பு போடனா பணம் வாங்கிட்டு பொறுப்பு போடுறவங்க நீங்க. சீமான் என்னைக்காவது அண்ணன் பணம் வாங்கிட்டு ஒருத்தர் பொறுப்பு போடுற இப்ப போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா? ஒருத்தவங்க பொறுப்பு வேலை செய்யும் சொல்லி கட்டமைப்பு குழு, நீங்க கட்டமைப்பு குழு அறுக்கிறவரெல்லாம் கட்சி வழங்கல, நீங்க போயிட்டீங்க. நாம் தமிழர் கட்சி இனிமே நல்லா வழங்கும். 2026 தனித்து நின்று ஜெகதீஷ் பாண்டியன் மூஞ்சில பெருசா பூசுற மாதிரி அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டா என்ன கூட திரும்பி வந்துருவா எங்க கட்சிக்கு? நீ வந்துட்டானா அண்ணன் சேர்த்துட்டா கூட நாங்கெல்லாம் ஒண்ணு ஒரு முற்றுப்புள்ளியா தான் வைப்போம். ஏன்னா நீங்க அரசியலுக்கே தகுதி இல்லாதவர். எங்க சினிமாவில போய் டைரக்டர் வேலையை பாருங்க, அதுலயாவது ஒழுங்கா பார்த்துட்டு போயினே இருங்க, சரிங்களா? சீமானை பத்தி மீண்டும் பேசிங்கன்னா உங்க மேல வழக்கு வரும், சரிங்களா? என்னையும் தெரியும் உங்களுக்கு, நான் யார் பேசுறேன்றது உங்களுக்கு தெரியும். உங்களால அடிப்பட்டவன் தான் நானு, சரிங்களா? 2021 உங்களால நான் அடிப்பட்டவன். எப்படின்னா ஒரு 3 வருஷம் உங்களால கட்சியில இல்லை நானு. அப்போ உங்களால கட்சியில இல்லாதெல்லாம் நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஏன்னா காலங்காலமா நான் சீமானுக்காண்டியும் 2016 இருந்தும் அண்ணனுக்காண்டியும் அண்ணன் விசுவாசமா நான் சீமானுக்காண்டி தான் இருக்கிறேன் கட்சியில. ஆனா உங்களை மாதிரி பணத்துக்காண்டி வேலை போடுறது, இப்ப இந்த பொறுப்புக்காண்டி போயிட்டு அங்க போயிட்டு குலைக்கிறது, இதெல்லாம் எங்க வேலை கிடையாது. மீண்டும் சொல்றேன், மீண்டும் சீமானை எடுக்காதீங்க. உங்களுக்கு அரசியல் பண்ணணும்னா திராவிட இருக்கு, ஈவேரா வெங்காயம் இருக்குது, அதெல்லாம் வச்சு பேசி அரசியலை வளர்த்துக்குங்க. ஈவேரா பெரிய சாமியா சின்ன சாமியா எந்த சாமியா தெரியாது, ஈவேராவை வச்சு நீங்க உங்க அரசியல் நடத்துங்க. சீமானை வச்சு அரசியல் நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா
கட்டாயமா நீங்க எல்லாம் வளர மாட்டீங்க. அப்படி நீங்க சீமானை பத்தி பேசுறீங்கன்னா பேசுங்க, எல்லா மீடியாலும் போடுங்க. உங்களுக்கான ஓட்டு உங்களுக்கு இல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு பலம். 2016 இருந்து நாங்களும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நான் சொல்றேன், நீங்க எதுக்கு எங்க கட்சியில இருந்து இப்போ போனீங்க? ஏன் அண்ணன் உங்களை ஏதோ இது பண்ணக்கூடாது ஏதாவது சொல்லிட்டாரா? உங்க பேச்செல்லாம் கேட்டு எத்தனை பேர் அண்ணன் உங்களால பகச்சுக்கிட்டாரு? ஒருத்தன் அதுக்காக ஒழுங்கான பொறுப்பை போட்டீங்களா நீங்க கட்டமைப்பு குழுல இருந்து? நீங்க என்ன கட்டமைப்பு பண்ணிட்டீங்க? கட்டமைப்பு குழு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர், நீங்க ஒரு கட்டமைப்பு குழுவா? நாங்க பண்ணி காட்டுட்டோமா? நாங்க பெரம்பூர்ல ஒரு வேலை செஞ்சு காட்டுமா? எப்படி காட்டுறோம் பாக்குறீங்களா? எங்க கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்து பார்க்க சொல்லுங்க, எப்படி பண்ணி காட்டுறோம்ட்டு. உங்க கட்டமைப்பு குழுவத்துக்கு நீங்க கட்டமைப்பு குழு போயிட்டீங்க, முடிஞ்சிச்சு. எதுக்கு சீமானை பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பத்தி பேசுங்க. அக்கா சுந்தரவல்லி அவர்களே, உங்களுக்கு சீமான் அண்ணன் மக்கள் கிட்ட ஏதோ எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அக்கா எங்க கிட்டயும் இருக்கு. கரமாத்தூர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாஸ்கர்ன்றவர் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? 21 லட்சம் ஞாபகம் இருக்கா? அக்கா நீங்களும் விஜயலட்சுமியும் ஒண்ணு, நீங்க 2 பேருமே ஒண்ணு. நீங்க பேசுறதா நியாயமா? சீமான் மேல இது இருக்கு, எங்க கிட்ட எல்லாம் இருக்கு. கரமாத்தூர் இருக்கு, பாஸ்கர் இருக்காப்புல, 21 லட்சம் எல்லாம் எங்க கையில இருக்கு. நாங்களும் பேசுவோம். நீங்க பேசுறது நிப்பாட்டிங்க. உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்து பேசணும்னு நினைச்சு சொல்லியிருந்தாங்கன்னா அதை நிப்பாட்டிங்க. அந்த வாங்கின பணத்துக்கு நாய் குலைச்ச மாதிரி குலைச்சிட்டு சைலண்டா இருக்கும். அக்கா வீரலட்சுமி அக்கா, உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, அண்ணன் செந்தமிழ் சீமான் அண்ணன் விஜயலட்சுமி ஆல்ரெடி கல்யாணம் பண்ணாரு, முதல் மனைவி. அது தெரிஞ்சுதான் எங்க அண்ணி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா நீங்க தான் விஜயலட்சுமிக்கு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி கரெக்டா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு அன்னைக்கே சொல்லிட்டு போயிடுச்சு எங்க அக்கா விஜயலட்சுமி அவர்கள், நான் இவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், என்ன வீட்டுக்குள்ள நாய் பங்களால வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க, இவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க பேசி வழக்கு, எங்க வழக்க நாங்க பாத்துக்கிறோம், நீ எதுக்கு நடுவுல நாயா இல்ல என்ன பண்ற போற? இப்ப மீண்டும் நீங்க கத்துறதுக்கு எப்படி நீங்க மீண்டும் கத்துறீங்க? குடுக்குற காசு கொலைக்கிறீங்களா? கொலைச்சிட்டு ஓரமா போயிடுங்க. எங்க அன்னைக்கு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணாங்க. ஏன்னா நீங்க தான் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தா மாதிரி சீமானனுக்கு முதல் மனைவி விஜயலட்சுமி, நான் இவ்வளவு பணம் வாங்கிட்டு விஜயலட்சுமிக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நீங்க தான் ஆதாரம் வச்சிருக்கீங்களா? அப்புறம் நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, உங்களை பத்தி பேசணும்னா அப்புறம் தேவையில்லாத ஒரு வார்த்தை வந்துடும். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. திராவிடம் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துச்சோ அந்த பணத்துக்கு மட்டும் கொலைங்க, சரிங்களா? மீண்டும் சொல்றேன், இனிமே சீமானை பத்தி யாரு பேசுறீங்களோ அவங்க மேல வழக்கு தொடர்போம். கண்டிப்பா நீங்க எல்லாம் காவல் நிலையத்துக்கு வர வேண்டியது வரும். அந்த காவல் நிலையத்துல இருந்தும் கோர்ட்டுக்கோ உங்களெல்லாம் இழுக்க வச்சு உங்களெல்லாம் நீங்க எல்லாம் யாரு, எதுக்காண்டி கொலைக்கிறீங்க, நீங்க எல்லாம் என்ன தொழில் பண்றீங்கன்றதை நாங்க சொல்லிடுவோம். அதை முதல் தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் அண்ணனை பத்தி பேசுறதுக்கும் உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. சுந்தரவல்லி, உங்களுக்கு மீண்டும் சொல்றேன், புள்ளி விபரமா எங்களுக்கு அந்த 21 லட்சமும் பாஸ்கரும் எங்களுக்கு புள்ளி விவரமா எல்லாமே இருக்குது. நாங்க சொல்ல விரும்பல. நீங்க மீண்டும் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா திரும்பி நீங்க பேசுங்க, விவாதமா நம்மளும் பேசுவோம். எங்களுக்கு பேச தெரியும், உங்களுக்கு பேச தெரிஞ்சா பேசிங்க, பேசி பார்த்துக்கலாம். சுந்தரவல்லி அவர்களே, இதுக்கப்புறமா நீங்க கொடுத்த காசு குறைச்சதோட போதும். திமுக அரசியலுக்கு வேற ஏதாவது அண்ணன் ஐயா அப்பா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க. ஏன்னா அப்பா கூட இருக்க ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அப்பப்பா, அந்த அப்பப்பா கிட்டயும் நீங்க சொல்லி கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி கொலைங்க. இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஒரு 9-10 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு, நேரில் மோதி பாத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் சீமானை கொஞ்சம் நல்லா வேகமா எடுத்து எல்லாரும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு கேட்கறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா கொஞ்சம் தப்பா சொல்லாதீங்க. ஆனா நீங்க கரெக்டான ஆள் கிடையாது தப்பா சொல்றதுக்கு. நீங்க கரெக்டான ஆளா இருந்தா சீமான் இந்த மாதிரி பண்ணாரு அந்த மாதிரி பண்ணாருன்னு சொல்லலாம். நீங்களே என்ன தொழில் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டு தேவையான வேலையை மட்டும் பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் கட்சி வளர்க்கறதுக்கா கொஞ்சம் எடுத்து சீமானை பத்தி, சீமான் நல்லவரே அப்படி நல்லவரு இதெல்லாம் பண்ணுவாருன்னு கொஞ்சம் சொல்லி நம்மளுக்கான ஓட்டு இப்போ நாங்க 8.2% ஓட்டு வாங்கிட்டோம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்து 2026 அண்ணன் செந்தமிழ் சீமான் தலைமையில முதலமைச்சர் இல்ல நாங்க எதிர்கட்சியா உட்காரணுமோ அது நாங்க மோதி பாத்துக்கிறோம். நீங்க கொலைக்கிற வேலையில கொஞ்சம் நிப்பாட்டிங்க. சுந்தரவல்லியோ அக்கா வீரலட்சுமியோ இதுக்கப்புறமா யாருக்கும் தொட போவாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அந்த மாடு கீடு எல்லாம் வாங்கி வச்சு மேய்ச்சிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் அந்த சோத்து பொழைப்புக்கான கொஞ்சம் வேலையை பாருங்க. எங்களுக்கான வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இதோட உங்களோட பேச்சுவார்த்தையெல்லாம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் அடக்க உடக்கமா கொஞ்சம் பொம்பளையா கொஞ்சம் வீட்டுல இருந்து இருக்கிற வீட்டு வேலையை பாருங்க.